பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டோட நெசசிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ கார்ஸ் அண்ட் பைக்ஸ் எல்லாமே பர்சனல் இல்லாமல் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கார் ஓட்டுறது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயமாகிடுச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் கார் எப்படி ஈஸியாக ஓட்டலாம்னு பார்க்கலாம். வெல்கம் டு RevNitro. கார் ஓட்ட கற்றுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ எந்த மாதிரியான கார்ஸ் ஓட்டலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஹேஷ்பேக் கார்ஸ் வந்து ஓட்ட ட்ரை பண்ணலாம். ஹேஷ்பேக் கார்ஸ்னால் A-Star, Celerio அந்த மாதிரியான கார்ஸ். அண்ட் செகண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் கார்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக் கார்ஸ் ஓட்டும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓட்டுக்கிறது, கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டீசல் வேரியன்ட் கார் யூஸ் பண்ணலாம். டீசல் வேரியன்ட் கார் யூஸ் பண்ணுறதுல என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு வந்து கிளச் வந்து ஈஸியாக நீங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு டக்குன்னு கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம புது காசில் டிரைவிங் கற்றுக்க விட நம்ம செகண்ட் ஹேண்ட் கார்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து பாதி கிளச்சை விட்டுருவோம் அண்ட் கியர் பாக்ஸ் நம்ம கடி வாங்கும், சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட் கூட நடக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவுமே செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. நீங்கள் எந்த காரில் ட்ரைவ் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த காருக்கு பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் போட்டுருக்கணும். அண்ட் நீங்கள் முக்கியமாக LLR போடணும். இது ரெண்டும் பண்ணாமல் தயவு செஞ்சு காரை தொடாதீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் லொக்கேஷன் சூஸ் பண்ணும்போது ஒரு காலி கிரவுண்ட், இல்லை யாருமே இல்லாத ஒரு இடம், இல்லை இந்த மாதிரியான ட்ரக் பே, இந்த மாதிரி இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ட்ரைவ் பண்ணும்போது அது நம்மளையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, நம்ம சுற்றி இருக்களையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. காரில் முக்கியமான விஷயம் வந்து கண்ட்ரோல்ஸ் தான். ஸோ இந்த இடம் தான் வந்து நம்ம வந்து கார் கூட இன்ட்ராக்ட் ஆகிற இடம். ஏன் இதை இன்ட்ராக்ஷன் பாயிண்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டேரிங் வந்து கரெக்டான ஆங்கிள்ஸில் இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ABC பெடல்ஸ் வந்து நம்ம கால் பத்துற அளவுக்கு இருக்கணும். அதே மாதிரி இந்த கியர் பாக்ஸும் கரெக்டான பொசிஷனில் இருக்கணும். இது எல்லாமே கனெக்ட் பண்ணுற பாயிண்ட் இந்த சீட்டு தான். ஸோ நம்ம ஒருத்தர் ஒரு ஹைட்டில் இருப்போம். அந்த ஹைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா இது மூணுமே நம்ம ஆக்சசபிளாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக கார் ஓட்ட கற்றுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம காரில் வந்து உட்காந்தவொடனே நம்ம ரைட் மிரர், லெஃப்ட் மிரர், அந்த ரியர் மிரர், இது மூணுமே நமக்கு விசிபிலிட்டி கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இதை நிறைய பேர் கவனிக்கிறதே இல்லை. இதை கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் கார் ஓட்டவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கார் புதுசாக ஓட்ட கற்றுறவங்க இந்த ஸ்டேரிங்கை கூட சமாளிச்சிருவாங்க, ஆனால் கீழே இருக்க இந்த கண்ட்ரோல் பெடல்ஸ் வந்து அவங்களால சமாளிக்கவே முடியாது. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் புதுசாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது வந்து ABC, ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச். இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து மாற்றி அழுத்த மாட்டீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த கியர் பாக்ஸ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஒரு வண்டிலையும் ஒரு கியர் பாக்ஸ் பேட்டர்ன் இருக்கும். ஸோ உங்கள் வண்டியில் என்ன பேட்டர்ன் இருக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, இப்போது வண்டி வந்து நியூட்ரலில் இருக்கா இல்லை கியரில் இருக்கான்ற வித்தியாசம் உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். கார் ஓட்டுற பிகினர்ஸ்க்கு நான் பர்சனலாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஷூ அண்ட் ஸ்லிப்பர்ஸ் போட்டு நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து கையில் விட உங்களுக்கு காலில் வந்து சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பிரேக் பெடல்ஸோ இல்லை ஆக்சிலேட்டர் பெடல்ஸோ நீங்கள் அமுத்தும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியாது. ஸோ நான் பர்சனல் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்போயுமே ஷூ அண்ட் ஸ்லிப்பர்ஸ் போட்டு வண்டி ஓட்டாதீங்க. அண்ட் ஒன் மோர் விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸை வந்து இங்கே கழட்டி வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் போகும்போது உங்களுக்கு அடியில் அதை மாட்டிட்டு அது உங்களுக்கு பெரிய தொல்லையாக போயிடும். அண்ட் ஃப்ளோர் மேட்ஸ், அன்வான்ட் ஃப்ளோர் மேட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அதெல்லாம் வேணும்னா நீங்கள் பின்னாடி டிக்கில் வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்லிப்பர்ஸ் கூட நீங்கள் தனியாக இங்கே தள்ளி வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஓட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஆல்ரெடி வண்டி ஓட்டணும் அப்படின்ற ஒரு நர்வஸ்லேயே இருப்பீங்க. அது இல்லாமல் இந்த ஷூ ஸ்லிப்பர்ஸ்லாம் அடியில் போய் மாடிச்சுவீங்க, இருக்க தொல்லை இது ஒரு பெரிய தொல்லை. அதனால் மோஸ்ட்டாக இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு அண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி சேஃப்டி ரொம்ப அவசியம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். நீங்கள் வண்டி ஓட்ட கற்றுக்கும் போது ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு வண்டி ஓட்ட கற்றுக்குங்க. அப்போ தான் வெளியே என்ன நடக்குது, அந்த சவுண்டு என்னென்ன வருது, வண்டிலாம் பக்கத்தில் எவ்வளோ பக்கத்தில் போகுதுன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதனால் நீங்கள் வண்டி நல்லா ஓட்ட கற்றுக்கப்புறம் நீங்கள் ஏசி போட்டுக்கலாம். இப்போது வண்டி மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி வண்டி எப்படி நிறுத்தணும்னு தெரியும். அப்போ தான் நம்ம வண்டி மூவ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம வண்டி ஸ்டாப் பண்ணும்போது ஃபுல்லாக நம்ம வந்து கிளச்சை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பிரேக்கை வந்து நம்ம வந்து கிராஜுவலாக ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் சடனாக ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் கிராஜுவலாக ப்ரெஸ் பண்ணால் வண்டி ஸ்டாப் ஆகிடும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வண்டி நியூட்ரல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கிளச்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அட்லாஸ்ட் ஒரு வேளை இப்போ நம்ம வண்டியை மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ பிகினர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகிறது வந்து இந்த பாட்டு தான், வண்டியை மூவ் பண்ணுறது. நீங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக ரிலீஸ் பண்ணணும். பட் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ட்ரைவில் போட்டு மூவ் பண்ணினா வண்டி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ஸோ அவங்களுக்கு இந்த பார்ட் கிடையாது. ஸோ வேறு என்னென்னா, அகெயின் ஃபர்ஸ்ட் கியர். ஸோ பொறுமையாக ரிலீஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆக்சிலேட்டரும் கொடுக்கணும். ஸோ வண்டி உங்களுக்கு பொறுமையாக ஆகும். எந்த நேரத்துலையுமே நீங்கள் வந்து நர்வஸ் ஆக வேணாம். ஏன்னா பொறுமையாக நீங்கள் ரிலாக்ஸாக வண்டி மூவ் பண்ணலாம்.
ஸோ சம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நம்ம எப்படி பைக்கில் வந்து ரொம்ப நாள் நம்ம ஃபஸ்ட் கியர்லேயே ட்ராவல் பண்ணுறோம், ஸோ அடுத்த செகண்ட் கியர் மூவ் பண்ணோம் நம்மளை வந்து இந்த இண்டென்ட் பண்ணும். அதே மாதிரி தான் இங்கே கார்லையுமே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து கார் வந்து நீங்கள் செகண்ட் கியருக்கு மூவ் பண்ணுன்ற மாதிரியான இன்ஜின் உங்களுக்கு வந்து அது இழுக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் செகண்ட் கியர் மூவ் பண்ணிக்கலாம். செகண்ட் கியர் மூவ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்துகிட்டு கிளச் அழுத்திட்டு நீங்கள் செகண்ட் கியர் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா வண்டி உங்களுக்கு அப்படியே பொறுமையாக ஸ்மூத்தாக போகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஒரு கார் வேரியண்ட்லேயும் ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் சில கார்ஸில் வந்து 10 to 15 நீங்கள் ஃபஸ்ட் கியர் போவீங்க. அண்ட் சில காரில் வந்து 10 to 30 வரைக்குமே நீங்கள் ஃபஸ்ட் கியரில் போகலாம். ஸோ ஒரு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கிலோமீட்டர் பர் ஹாருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கியர் வந்து சேஞ்ச் பண்ணுற பேட்டர்ன் இருக்குது. இப்போ நீங்கள் கிளச் அண்ட் கியர் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஸ்டியரிங். ஜென்ரலாக டிரைவிங் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் த வீல்னு ஒரு மெத்தட் சொல்லி தருவாங்க. அது ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். சாரி எனக்கு சரியாக வரல. பட் எப்போவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 9-3 மெத்தட் தான். அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ஷார்ப் டேர்னிங்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் 2 கையும் சிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த மெத்தட் ட்ரை பண்ணாலுமே உங்கள் 2 கையுமே ஸ்டீரிங் வீலில் தான் இருக்கணும், கியர் போடும்போது தவிர. இப்போ நீங்கள் வண்டியை மூவ் பண்ண கற்றுக்கிட்டீங்க, டேர்ன் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்து வண்டி நீங்கள் ரிவர்ஸ் பண்ண கற்றுக்கணும். உங்கள் வண்டியோட டேர்னிங் ரேடியஸை நீங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் யூட்டர்ன் பண்ண முடியுமா, இல்லை இந்த இடத்துல வந்து நம்ம யூட்டர்ன் இந்த சைட் திருப்பி வர முடியுமான்றதை ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த ஸ்டியரிங் செக்மெண்ட்டில் இந்த கேமர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஜிடி விளாட்றாங்க, பப்ஜி விளாட்றவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்க கார் வந்து நல்லா ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டியரிங் கண்ட்ரோல்லாம் அவங்களுக்கு தெரியும். எங்கே தான் மூவ் பண்ணாலும் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுவாங்க. பட் அந்த எக்ஸ்போஷர் இல்லாதவங்களுக்கு இந்த வண்டியை திருப்பிட்டு அகெயின் ஸ்ட்ரெயிட்டில் கொண்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் ஒரு கேம் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். கேம்னா எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் 2 கல்லை வச்சுட்டு அந்த கல்லுக்குள்ளே உங்களால் மூவ் பண்ண முடியுதா, அந்த கல்லுக்கு முன்னாடி நீங்கள் யூட்டர்ன் பண்ண முடியுதா, அந்த கல்லை டச் பண்ணாமல் போக முடியுதா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு வேளை நீங்கள் அந்த கல்லை அடிச்சிட்டா கூட பிரச்சனை இல்லை, உங்கள் வண்டிக்கு ஒன்றும் ஆகாது. அதே நீங்கள் ரோட்டில் போகும்போது 2 வண்டிக்குள்ளே பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்பீட் அச்சீவ் பண்ண எப்படி நீங்கள் கியரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்களோ அதே மாதிரி நீங்கள் பிரேக் பண்ணும்போதும் நீங்கள் கியரை டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் ஸ்பீடு உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகி வண்டி கரெக்டாக நிற்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வண்டி ஓட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரே நாளில் எப்படி கார் ஓட்டணும்னு கற்றுட்டீங்க. பட் ரோட்டில் ஓட்டுறது இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி ஹைவே ஆகட்டும், இன்டர்செக்ஷன் ஆகட்டும், டிராஃபிக்லேயே ஆகட்டும், அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் கற்றுக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். ஸோ அல்டிமேட்டாக என்ன சொல்ல வரேன்னா, ஒரே நாளில் கார் ஓட்ட கற்றுக்கலாம். ஆனால் ஒரே நாளில் யாராலும் ரோட்டில் கார் ஓட்ட கற்றுக்க முடியாது.